பயந்துட்டியா? சக்சஸ். டேனா சாமி, இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஹேய், நான் சாஸ்திரிகள், வேற எதுக்குடா வருவேன்? கல்யாணம் பண்ணி வைக்க தான். இங்க ஒரு கல்யாணம் நடக்க போறது. சீனு சங்கரன் ஒருத்தருக்கு கல்யாணம். கரெக்ட் டைத்துக்கு வந்திருக்கிற. என்ன சீனுக்கு கல்யாணமாமே? ஆமாயா. பத்தியா மது, நான் தான் உனக்கு பேய் பார்க்குற கண்ணாடியை கொடுத்து சீனுவோட நிறைவேறாத ஆசையை நிறைவேற்றுறதுக்கு ஐடியாவே கொடுத்துருக்கேன். கட்சியில் நம்மளை கட்டி விட்டியாப்பா. ஏப்பா, சீனு கல்யாணம், எனக்கு ஒரு செய்தி சொல்ல மாட்டியா? சீனு கல்யாணத்துக்கு என்ன செய்தி சொல்றது? வாய் கிழிய பேசுற முக்கியமான விஷயத்தை கோட்டை விட்டிய. அன்னைக்கு பொன் பார்க்க போறச்சே பையனோட அப்பாவை நடிச்சது யாரு? நானு. இப்ப கல்யாணத்துல பொண்ணோட அப்பா கேட்பானே பையனோட அப்பா எங்கன்னு, என்ன பண்ண போற? மாது, அப்பலேருந்து உங்ககிட்ட ஏதோ கேட்கணும் மறந்து போயிட்டேன்னு சொன்னேன்ல. ஞாபகம் வந்துடுச்சா? வந்துடுச்சு. சொல்லுங்க சொல்லுங்க. பையனோட அப்பா எங்க? நீங்க இதத்தான் இத்தனை நேரமா யோசிச்சுட்டு இருந்தீங்களா? ஆமா, பையனோட அப்பா எங்க? சார், பையனோட அப்பா அத நான் சொல்றேன். பையனோட அப்பா இந்த புடலங்காய்க்கு ஒரு ஜோடி புடலங்காய் வாங்க மார்க்கெட்டு போய்கிறாரு. என்ன உளறீங்க? உளராதப்பா. பார், எது உளறதா இருந்தா நானே உளறேன். நீ அனாவசியமா குறுக்க பாயாத. சார், பையனோட அப்பா இப்ப வந்துருவார் சார், வந்துருவார். ஓகே ஓகே. ஆமா, இவர் யாரு கருப்பு ட்ரெஸ்? என்னடா அது கேள்வி மேல கேட்டுக்கிறாரு. இவர் பேரு மாத்ருபூதம். இவரை பார்த்ததும் எனக்கு என்னமோ கேட்கணும் போல இருக்கு. சார், விட்டுடுங்க ப்ளீஸ். இவரை பார்த்தா அப்படியே மாப்பிள்ளை பையனோட அப்பா மாதிரியே இருக்கார். ஒரு குறுந்தாடி மாத்திரம் வச்சுட்டோம், அப்படியே பையனுக்கு அப்பா தான். கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட். இவர் பார்க்க அப்படியே பையனோட அப்பா மாதிரி தான் இருப்பாரு. ஏன்னாக்கா ஏன்னாக்கா இவரு பையனோட சித்தப்பா. கரெக்ட், இவரு பையனோட சித்தப்பா. அப்பா கூப்பிட்டியா? இல்லப்பா, இது அந்த அப்பா இல்ல, அப்பா. ரிலீஃப். இது புரியாத உனக்கு? மன நிறைவு. முதல்ல தமிழ் சொல்ல வேண்டியதானே. ஓகேவா? நமஸ்காரம். நமஸ்காரம். நான் பொண்ணோட அப்பா. இருந்துட்டு போங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, வேண்டாம், நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. உங்க மனசை போட்டு என்ன குடையுதுன்னு எனக்கு புரியுது. என் மூஞ்சியை பார்த்தா பையனோட அப்பா மாதிரி இருக்கு, அப்படிதானே? அப்படிதான் இருக்கும். ஏன்னா நான் பையனோட பெரியப்பா. பெரியப்பாவா? மாது உங்களை சித்தப்பான்னு என்ன சொன்னான்? அப்படியா சொன்னா? அப்ப அதையே நாம வச்சுப்போம். ஆமா சார், நான் பையனோட சித்த பெரியப்பா. சித்த பெரியப்பா, சரி விடுங்க. நான் இன்னும் வேற என்னெல்லாமோ கேட்கணும்னு நினைச்சேனே. தயவு பண்ணி யோசிச்சு கேள்விகள் கேட்காதீங்க, எங்களுக்கு அடி வைத்த புரட்டுது. அது இல்லப்பா, அன்னைக்கு பையனோட அப்பா வந்தாரே, அவருக்கு அந்த குறுந்தாடியை எடுத்துட்டு பார்த்தாக்க யாரு மாதிரி இருப்பார்? பெருசு, இப்ப என்னத்துக்கு நீ அடி போடுற? நான் என்ன சொல்ல வரேன்னா, மாது, இந்த சாஸ்திரிகள் இருக்காரு, அவருக்கு அந்த குடுமியை எடுத்துட்டு குறுந்தாடி வச்சு பார்த்தா மண்டையில குறுந்தாடியா? கன்றாவியாவா இருக்குமே சார். இல்லப்பா, தாடால குறுந்தாடி வச்சு பார்த்தா அப்படியே பையனோட அப்பா மாதிரி இருப்பாரு. சாஸ்திரி
சாஸ்திரி அத்தை மறந்துட்டோமே. சார், சாஸ்திரிகள் ஏன் பையனோட அப்பா மாதிரி இருக்காருன்னா அது அது வந்து யோ கொஞ்சம் இப்படி வரியா? மது அவரையும் கூட்டுக்கலாமா? அவர் வேண்டாம். ரொம்ப ஜாலியா நீ சிரி கிரேசியா. நீ வா. அவர்கிட்ட கடைசியா என்ன சொன்ன? கடைசியா சித்த பெரியப்பான்னு கன்ஃபார்ம்டா. அவர் ஒத்துக்குனார. இப்ப கவனியப்பா சார், ஆக்சுவலா இவரு சித்த பெரியப்பா, சாஸ்திரிகள் பெரிய சித்தப்பா. அவர் பெரிய சித்தப்பா, இவர் சித்த பெரியப்பா. இதை தவிர பையனுக்கு ஒரு பெரியப்பா இருந்தார், அவர் இப்ப இல்ல. சோ அவர் செத்த பெரியப்பா. இதெல்லாம் ஒண்ணு அவர் கேட்டாரா? ஏன் கமிட் பண்ணிக்கிற பெரிய லெவல்ல? டெவலப்மெண்ட் பின்னாடி என்ன ஆகும் தெரியாது இல்லையா? வேணாம். சின்ன பெரியப்பா பெரிய சித்தப்பாவா? என்ன அது ஒரே குழப்பமா இருக்கு. இதெல்லாம் வேண்டாம், நல்லா தெளிவா சொல்லு. பெருசு, நான் உனக்கு புரிய வைக்கிறேன் பாரு. இப்போ சாஸ்திரிகள் பையனோட பெரியப்பா. ஓகே, அப்ப மாத்ருபூதம் அவர் இன்னொரு பெரியப்பா, அதாவது சித்த பெரியப்பா. சரி, அப்ப பையனோட அப்பா அவர் எல்லாருக்கும் மூத்தவரு. எங்கேயோ இடிக்குதே. கொஞ்சம் தள்ளி நின்னீங்கன்னா அடிக்க மாட்டீங்க. யோ, இவர் சொல்றத வச்சு பார்த்தா நீ சித்தப்பா இல்ல, எப்படி சித்த பெரியப்பான்னு சொன்ன? அது ஏன் சொன்னேன்னா, ஏன் சொன்ன? ஐயோ, நான் என்ன மாட்டி விடுற? அதாவது சார், இப்போ MACHINE அப்படின்னா என்ன? மச்சினி. ஐயோ, சூட்டிங்க கரெக்டா சொல்லிட்டாரு. அதே மாதிரி CHITHAPPANA சித்தப்பா. இப்பதான்ப்பா எனக்கு புரியுது. இந்த மாதிரி புரியுறாப்புல சொன்னாலே தேவையில்ல. புரிஞ்சுக்கிறாரு, புரிஞ்சுக்கிறாரு. ஆனா ஒரு பெரிய டவுட், இவங்க 3 பேரும் ஒரே மாதிரியா இருக்காங்களே, ஏன்? ஏய், நானி கேள்வி மேல கேள்வி கடுக்கல. பாவம் மாது, சின்ன பையன் எவ்வளவு தூரம் தான் சமாளிப்பான்? மறுபடியும் வாயை திறந்து இந்த புடலங்காயம் கழுத்துல போட்டு சுருக்கு மாட்டி சாவடிச்சு. அடங்குப்பா, அடங்கு, அடங்குப்பா. சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க. சார், மாத்திருபுதமும் சாஸ்திரிகளும் ஏன் ஒரே மாதிரி இருக்கிறாங்கன்னா, ஆக்சுவலா அவங்க 2 பேரும் ட்வின்ஸ். கடைசியா ஒரு டவுட் கேட்டுக்கலாமா? என்னது? சரி சரி சரி, நான் அங்கேயே கேட்டுக்கிறேன். இப்போ மாத்ருபுதமும் சாஸ்திரிகளும் ட்வின்ஸ் ஒரே மாதிரியா இருக்காங்க, ஓகே. பையனோட அப்பாவும் இவங்க மாதிரியே இருக்காரே. இவங்கள மாதிரியே தான் இருக்கணும். ஆக்சுவலா அவங்க 3 பேரும் ட்வின்ஸ் இல்ல, ட்வின்ஸ். ட்வின்ஸா? அதாவது 2 பேரும் ஒண்ணா பிறந்தா ரெட்டை, 3 பேரும் ஒண்ணா பிறந்தா முட்டை. இங்கிலீஷ்ல எக்கு. ட்வின்ஸ். ட்வின்ஸா? சரி, அதை விடுப்பா. இப்போ சித்த பெரியப்பா பெரிய சித்தப்பா வந்தாச்சு. ஓகே. அப்பப்பா எங்கப்பா? அப்பப்பா அது யாரு சார்? பையனோட அப்பாப்பா. இவங்களுக்கெல்லாம் அடமொழி இருக்கு, பாவம் அவருக்கு தான் ஒண்ணுமே இல்லை, நானா சேர்த்துக்கிட்டேன். நீங்க வேற புதுசா ஏதாவது ப்ராப்ளத்தை கிளப்புறீங்களோன்னு பயந்துட்டேன். ப்ராப்ளம் தான். எப்படி? பையனோட அப்பா இல்லாம இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? அப்பப்பா எப்பப்பா வருவாரு? அப்பப்பா என்ன சார் இது? அப்பப்பா அம்மம்மான்னு சிலோன் ரேடியோ மாதிரி பேசுறீங்க. வந்துடுவேன் வந்துடுவேன். புடலங்கா வாங்க போயிருக்காரு, வந்துடுவேன். இதோ வந்துட்டேன். என்னையா அது?
அவரு பையனோட அப்பா இன்ஜெக்ஷனை பார்த்தாகணுங்கிறாரு. சின்ன ஹெல்ப் பண்ண. என்ன? நீ உள்ள போயிட்டு பையனோட அப்பா கெட்டப்ல வந்துரு. சார், பையனோட அப்பா தாடையில குறுந்தாடி வச்சிருந்தாரு இல்லையா? வச்சிருந்தாரு. அம்மா, தலையில புஃப்னு தெலுங்கு ஆக்டர் மாதிரி ஒரு கிராப்பு. ஆமா, இதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? ஒரு கண்டினியூட்டி மெயின்டைன் பண்றதுக்கு தான். நான் போய் அப்பாவை அனுப்புறேன். வரேன். நீங்க எங்க போறீங்க? நீங்க இங்கேயே இருங்க. வேண்டாம். நீங்க சித்த பெரியப்பாவச்சே இங்கேயே இருங்க. நம்ம போய் டிஃபன் சாப்பிடலாம். ஐயோ ஐயோ சார், டிஃபன்லாம் வேண்டாம் சார். பெருங்குடலும் சிறுகுடலும் சிக்கின்னு இருக்கு எனக்கு. நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் போட்டிருக்கேன். என்னது? JAN கீரி ஒய். JAN கீரி ஒய்யா? என்ன? ஜாங்கிரி. கேட்கவே கன்றாவியா இருக்கு சார். சார் ப்ளீஸ் வா. மது மது அரெஸ்ட் பண்ணியிருக்காருப்பா. அப்பாவுக்கு என்ன பண்ண போற? வேற வழியே இல்ல. சாஸ்திரிகளே, சாஸ்திரிகளே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தண்ணியில குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலாமான்னு யோசிச்சேன். சரி, ஜலதோஷமா இருக்கேன்னு தள்ளி போட்டேன். ஏங்க என்ன அது? போர் அடிக்குதியா? கல்யாணமே நடக்காது போல இருக்க. அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. தெரியும்பா, தெரியும். நீ சுத்தி சுத்தி எதுக்கு வரேன்னு எனக்கு தெரியும். தட்சணை கிடையாது அதானே? தட்சணம் உண்டுயா. இன்னொரு பிரச்சனை என்ன? அப்ப நீ சொன்னீர அதேதான். அன்னைக்கு நடந்தா மாதிரி இன்னைக்கு நடக்க போறதும் ஒரு திருட்டு கல்யாணம் தான். எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன? அன்னைக்கு பொண்ணோட அப்பாவுக்கு தெரியாம திருட்டு கல்யாணம் நடக்க இருந்தது. இன்னைக்கு பையனோட அப்பாவுக்கு தெரியாம திருட்டு கல்யாணம் நடக்க போறது. எக்ஸாக்ட்லி. அதனால தான் பொண்ணு பார்க்கறதுக்கு பையனோட அப்பாவா நடிக்க ஒருத்தரை வேஷம் போட்டு கூட்டிட்டு போனோம். இப்ப என்னடான்னா பொண்ணோட அப்பா இருக்கானே, கல்யாணத்துக்கு அதே அப்பாவை கூட்டிட்டு வாங்குறான். எங்க போவேன்? அவன் சொல்றது வாஸ்தவம் தானே? பேசாம அன்னைக்கு அப்பாவா நடிச்சவரே அழிச்சுன்னு போக வேண்டியது தானே? ஆமா, அன்னைக்கு அப்பாவா நடிச்சது யாரு? டெல்லி கணேஷா? பாம்பே சாணக்கியா? கல்கட்டா விஸ்வநாத்? இவங்க 3 பேர் இல்ல. நான் சொன்னா நீ ஷாக் ஆயிடுவ. புரிஞ்சு போச்சு. ஜோலார்பேட்டை ஜெயமங்கலமா? அது பொம்பளை பேரியா? இவங்க யாருமே இல்ல. உன் பிரதர் மாத்ருபூதன் தான். வாட்? மாத்ருபூதமா? நான் சொல்லல, நீ ஷாக் ஆவேன்னு. இந்த பாரு, இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. நீ பார்க்கறதுக்கு உன் பிரதர் மாத்ருபூதம் மாதிரியே இருக்க. 2 பேரும் ட்வின்ஸ். பேசாம நீயே உள்ள போயிட்டு பையனோட அப்பா மாதிரி வேஷம் போட்டு வந்துரு. விக்கெல்லாம் ரெடியா வச்சிருக்கேன். என்னயா உளற? ஏன்? நான் வரதா அப்பாவா? அப்ப சாஸ்திரிகள் அது அந்த கட்ட வரும்போது யோசிச்சு போயா. தாலி கட்ட இன்னும் நிறைய டைம் இருக்குதா? இன்னும் இப்பல இருந்தே மந்திரம் சொல்ல போற? அன்னைக்கே அந்த திருட்டு கல்யாணத்துல மந்திரமே சொல்லல. அப்ப தட்சணை கிடையாதா? தட்சணை தானேயா? ஒழுங்கா இந்த காரியத்தை முடி, உனக்கு டபுள் பேட்டா தரேன். வெறும் செருப்பை வச்சு நான் என்னையா பண்றது? இந்த பேட்டா இல்லையா, இந்த பேட்டா. ஓகேயா? Bajalia, knees in a crazy Rumba Jalia, knees in a crazy சார், அதான் வாயில ஈ மோக்கிற அளவுக்கு ஜாங்கிரி சாப்பிட்டாச்சு. கைய விடுங்க சார். நீ தான்ப்பா பிடிச்சிக்கிட்டு இருக்க. அப்ப நான் வரட்டுமா? என்ன மறுபடியும் ஜேன் கிரி ஐயா? ஐயிலப்பா ஒய். ஆமா, இந்த அவஸ்தை வேற சைக்கிள். மாத்ருபூதம், என்ன கொஞ்ச நேரத்துக்கு தேடாத. நான் போயிட்டு பையனோட அப்பாவா வரேன். பையனோட அப்பாவோட வரேன். மாத்ரு, பையனோட அப்பா பார்க்கறதுக்கு உத்தேசமா எப்படி இருப்பார்? ஆக்சுவலா தாடையில ஒரு குறுந்தாடி வச்சுட்டு. இரு, நான் கிளியரா சொல்றேன். முதல்ல ஒரு குறுந்தாடி வச்சுங்க. அந்த குடுமி வேண்டாம். அதுக்கு பதிலா தெலுங்கு ஹீரோ மாதிரி புஃப்னு ஒரு கிராப்பு, ஒரு குர்தாவை போட்டுக்க. நீ தான் அப்படியே பையனோட அப்பா. அந்த மாதிரி பையனோட அப்பாவோட தொடையை காட்டு. சரி.
வாங்க வாங்க வாங்க. ஐயையோ, ஆரம்பிச்சிட்டான். என்ன தொடையில அடிச்சே கொண்டு விடுவான். நான் முதல்ல போயிட்டு அப்பாவை வரேன். இது பேட்டா உண்டு இல்லையா? உண்டியா போயா, தட்சணை அட உண்டியா போயா. சார் அடிக்கிறீங்க சாரா சார் யாரும் திடீர் சார் திடீர் சார் என்ன சார் கையில என்ன கண்ணா இந்த ஆள் எதுக்கு இங்க வந்திருக்கான்? சார் சார் பண்ணு சார், ஹீரோ போட்டு இந்த அடி அடிக்கிறான். சார் சொன்னா கேளுங்க சார் என்னங்க? என்னங்க? ஐயோ சார் ஏதா சார் கொளுத்து அடிங்க போடா கீழ சார் சார் முழுசா முடிக்கல சார் ஐயோ ஐயோ டேய் அத்தறா இத்த போடுறா யோ, என்னய்யா அது? அன்னைக்கு பொண்ணு பார்க்க போகும்போது வந்து தகராறு பண்ண பார்த்தா இன்னைக்கு இங்க வந்துட்டியா? வந்தது இல்லாம அவனை போட்டு வேற இந்த அடி அடிக்கிற. அடிக்காம என்னையா செய்வாங்க? ஏன் எதிரிலேயே தம் அடிச்சு நிக்கிறான் இந்த பையன். யோ, அவன் தம் அடிப்பாயா, ஆனா அவன் அடிக்க நீ யாரு? யாரா? கொல்லி வைக்க வேண்டிய பையன் இந்த கொள்ளை கட்டையை வச்சுக்கிட்டு நின்னு இருந்தா கோவம் வராதா? என்னையா உளற நீ? இது சங்கரன், இவருடைய ஆபீஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர். கலாட்டா பண்ணனே மறுபடியும் வந்திருக்கியா? நான் ஒன்னும் கலாட்டா பண்ண வரல. அன்னைக்கு ஏதோ கோவத்துல இவன் என் பையன் இல்ல, இவன் செத்துட்டான்னு நினைச்சுக்கிறேன்னு சொன்னேன். இருந்தாலும் மனசு கேக்குதா? என்னதான் இருந்தாலும் இவன் என் பையன் இல்லையா? ஆமா, நீங்க ஏன் என் பையனை உங்க வீட்டுல ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? யோ, அது உன் பையன் இல்லையா? ஆஹா, அப்படியா? நானும் என் பையனும் இருக்கிற போட்டோ. இந்த போட்டோவை பார். என்னப்பா ஒரு 2 வயசு குழந்தைய மடியில உட்காந்து வச்சு போட்டோ எடுத்திருக்கிற? இதுதான் உன் பையன்னு சொன்னா நாங்க எப்படியா நம்புவோம்? நீ நம்பணுன்றதுக்காக இப்படி எரும மாடு மாதிரி வளர்ந்திருக்கிற இவனை என் மடியில உட்கார வச்சு ஒரு போட்டோ எடுத்து உங்ககிட்ட காட்ட முடியுமா? சரி, இப்போ இந்த போட்டோவை பார். என்னம்மா அது? அசிஸ்டன்ட் மேனேஜர் சங்கரோட போட்டோ. இவரையே அவன் கூட போட்டோ எடுத்திருக்கிறாரு. அப்போ நிஜமாவே இவர் தான் அசிஸ்டன்ட் மேனேஜர் சங்கரோட அப்பாவா? ஐயோ, அதான் அன்னைக்கு பொன் பார்க்க வந்த அன்னைக்கு நான் தான் இவன் அப்பா, நான் தான் இவன் அப்பான்னு ஒரு குரல் கொடுத்துட்டே இருந்தாரா? மைத்திலி, இப்ப என்ன செய்ய? என்ன செய்யுது? நீங்களாவது சொல்ல வேணாம் இவர் தான் சங்கரோட அப்பான்னு? எனக்கு எப்படிமா தெரியும் இவர்தான் சங்கரோட அப்பான்னு? வழக்கம் போல எதையாவது உளறி இதையும் சமாளிங்க. ஆத்மா சாந்தி அடையணும். மாசு, ஏதாவது ப்ராப்ளமா? அது ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை சார். அது அங்க பாருங்க, யாரு தெரியுதா? அன்னைக்கு உங்க வீட்டுக்கு நாங்க பொண்ணு பார்க்க வந்தோமே, அப்ப வந்து கலாட்டா பண்ணாரே அதே ஆள் தான். விசாரிச்சதுல தெரிஞ்சது பாவம் ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகாத விரக்தியில மென்டல் ஆயிட்டாராம். என்னங்கடா சேம் சைட் கோல் போடுறீங்க? அதனால யாருக்கு கல்யாணம் ஆனாலும் கையில ஒரு போட்டோ எடுத்துட்டு நேரா அங்க போய் என் பையனுக்கு கல்யாணம், என் பையனுக்கு கல்யாணம்னு உளறிட்டு இருக்காரு. மென்டல். என்ன உங்களுக்கு நம்பிக்கையே வரலையா? இப்ப பாருங்க, நானே அவரை கேட்கறேன். ஏன் சார் போட்டோ? ஆமா, என் பையன் தான். டிங் டிங் டிங். கவனிச்சிக்கல, அவர் பையனா? நான் சொன்னேன்ல. இப்ப கவனிக்க, அடிப்பீங்களா? பாத்தீங்கல்ல, பின்னிடுவேன். பின்னிட்டு வரமில்ல, உங்களால தாங்க முடியும்? இப்ப சொல்லுங்க, இவன் என் பையன் இல்லைன்னு சொல்லுவேன் நீ? சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஒர்க் அவுட்
ஆயிடுச்சு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சொன்னா இன்னும் ஆகும் இன்னும் ஆகும் இன்னும் ஆகும். கல்லால அடிப்பேன். கத்தியால குத்து குத்து குத்துன்னு குத்துவேன். செய்வேன், நீ செஞ்சாலும் செய்வேன். அப்பா டென்ஷன் ஆகாத, வா டிஃபன் சாப்பிட போகலாம். டிஃபன்லாம் அப்புறம் இருக்கட்டும். இன்னைக்கு இங்க என்ன நடக்குது? வாசல்லலாம் ஏன் தோரணங்கள்லாம் கட்டி இருக்குது? இங்க கல்யாணம்னு மட்டும் சொல்லிடாதீங்க, அப்புறம் கடைசி வரைக்கும் இங்கேயே இருந்து கழுத்தரப்பான். டிஃபனை போட்டு துரத்தி விட்டுருவோம், சமாளிங்க. கல் தோசை போட்டிருக்கோம். கேட்ட கேள்விக்கு பதில். ஏன் தோரணம் கட்டி இருக்குது? அது தோரணம் இல்ல, டிவி கேபிள். கலர் கலரா இருக்குது. கலர் டிவி. ஒரு நிமிஷம் மது, கல்யாணங்கிறத ஏன் இவர்கிட்ட அனாவசியமா மறைக்கணும்? இல்லை பாவம் பாவரு. சார், இன்னைக்கு என் பொண்ணு ஜானகிக்கும் குறுந்தாடி புஃப்னு கிராப்பு குர்த்தா போட்டிருப்பாரு, அவரோட பையனுக்கும் கல்யாணம். அதான் நான் பார்த்தேன். மாப்பிள்ளை என் பையனோன்னு பயந்துட்டேன். ஆனா இவன் ஏன் மாப்பிள்ளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான்? அதான் கொஸ்டின். ஸோ இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் இங்க தான் இருக்க போறேன். என்ன சார் பிரச்சனை புரியாம சந்தோஷப்படுறீங்க? டேய் மாது, என்னடா அது புது குழப்பம்? ஆமாண்டா, என்னடா இது குழப்பம்? என்னம்மா சந்தடி சாக்குல டா போட்டு பேசுற? சாரி, இது குழப்படா. குழப்படாவா? அப்பவே சொன்ன உங்கள்கிட்ட அவர்கிட்ட கல்யாணத்தை பத்தி சொல்லாதீங்கன்னு. இப்ப பாருங்க, மென்டல் கடைசி வரைக்கும் இங்கே இருக்க போதா. டேய் முதல்ல இவரை கூட்டிட்டு உள்ள போடா. சார் உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லிடுறேன். ஆக்சுவலா இங்க நடக்க போறது உங்க பையனோட கல்யாணம் தான். ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க. இப்போ உள்ள போனாரு, அவர் தான் பொண்ணோட அப்பா. அவர் என்ன சொல்லாருன்னா, ஒரு நல்ல அந்தஸ்தான குடும்பத்துல தான் தன் பொண்ணை கொடுப்பேங்கிறாரு. உங்களுக்கும் அந்தஸ்து இல்ல, பஞ்ச பண்ணாதேங்கிறியா? என்னப்பா நீ? அவங்க சொல்லாதெல்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்க. விடுங்க. உங்களுக்கும் அந்தஸ்து இல்ல, அவரு பொண்ண உங்க பையனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதனால நாங்க என்ன பண்ணோம், நல்ல குறுந்தாணி குர்தாமா உள்ள ஒரு அந்தஸ்தான ஆசாமிய பையனோட அப்பான்னு செட்டப் பண்ணி பொண்ணு பார்க்க கூட்டிக்கிட்டு போயிட்டோம். ஏன்பா குறுந்தாடியும் குர்த்தாவும் மாட்டிக்கிட்ட அந்தஸ்து வந்துடுமா? ரொம்ப ஜாலியா